Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொட்டேட்டோ சீஸ் பால் செய்ய நான் அமுல் சீஸ் வாங்கி வச்சிருக்கேன். நீங்க எந்த பிராண்ட் சீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். நான் 3 சீஸ் பார் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த சீஸை நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த சீஸில் நம்ம சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதனால நான் சில்லியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க சீஸில் நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா சீஸே ஆல்ரெடி உப்பாக இருக்கும் கொஞ்சம். ஸோ அதனால் லைட்டாக உப்பு போட்டால் போதும். ஃப்ளேவருக்காக இப்போ நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சில்லி ஃப்ளெக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா ரவுண்டாக பால்ஸ் மாதிரி சீஸை பண்ணி வச்சுருக்கேன். 6 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு நான் அதை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குல நம்ம ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக நம்ம சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு நம்ம ஆட் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு பால் மாதிரி செஞ்சு இதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி சீஸ் பால் செஞ்சு வச்சுருந்தோம். அதை நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி இது நல்ல ஒரு பால் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இதை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு தடவிக்கலாம். ஏன்னா அப்போ தான் இந்த பொட்டேட்டோ நம்ம கையில் ஒட்டாமல் அது நல்லா பால் மாதிரி வரும். நீங்கள் மாவு எதுவுமே கையில் தடவலைன்னா கையிலேயே அந்த பொட்டேட்டோலாம் ஒட்டிக்கும். ஸோ அதனால தான் நான் கார்ன்ஃப்ளவர் மாவை என் கையில் தடவிருக்கேன். இப்போ இது மாதிரி எல்லாத்தையுமே பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாலை நான் ஆல்ரெடி கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரஸ்கை நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு செகண்ட் டைம் திருப்பி அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியிலேயே நல்லா டிப் பண்ணி எடுக்கணும். திருப்பி அந்த பிரெட் க்ரம்ஸில் அது நல்லா இப்போ திருப்பி டிப் பண்ணி எடுக்கணும். இது மாதிரி 2 டைம்ஸ் இந்த ப்ராசஸை நம்ம செய்யணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க சொல்ல அது நல்லா கிறிஸ்பியாக வரும். சீஸ் பால் செஞ்சுட்டு நம்மக்கிட்ட மிச்ச பொட்டேட்டோஸ் இருக்குது. இப்போ இந்த பொட்டேட்டோஸை வச்சு எப்படி பொட்டேட்டோஸ் ஸ்மைலி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோவில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில்லி ஃப்ளெக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். மைதா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்மைலி செய்கிறதுக்காக நான் ஒரு பிளேட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு தடவி வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம். அப்போ தான் அந்த பொட்டேட்டோ அந்த பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ அந்த பொட்டேட்டோஸை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை எடுத்து இந்த பிளேட்டில் வச்சு ரவுண்டாக தட்டிக்கலாம். உங்ககிட்ட ரவுண்டாக ஒரு கிண்ணம் மாதிரி ஏதாவது சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த கிண்ணத்தை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம பொட்டேட்டோஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனில் ஆல் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை நான் 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால் இது அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோஸில் நம்ம ஸ்மைலிஸ் போட்டுக்கலாம். பொட்டேட்டோ சீஸ் பால் அண்ட் ஸ்மைலி ரெண்டுத்தையுமே நான் 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு கடையில் வாங்குற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ சீஸ் பால் அப்புறமா பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த எண்ணெயில் இந்த சீஸ் பால் ஸ்மைலிஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா சீஸ் பால் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக ஆயிருக்கு. இந்த மாதிரி கலரில் வந்துருச்சுன்னா சீஸ் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ சீஸ் பாலை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ள சீஸ் வந்து எப்படி மெல்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.